மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் சேனைகளின் கர்த்தாவே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, 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 நல்லவரே. எங்கள் தேவனே, நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு ஒரு சில நிமிடங்கள் வாய்களை திறந்து உங்கள் இருக்கிற இடங்களில் உங்கள் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் ஒருவரே மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். நீ நல்லவரப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் தேவனே, நன்றி, 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 நன்றி. ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் எங்களை ஏற்படுத்தினவரே, எங்களை துதிக்கும்படியாய் அழைத்திருக்கிறீரே அப்பா. நீர் பிரியப்படுகிற துதி எங்களிலிருந்து வெளிப்படுவதாக, நீர் பிரியப்படுகிற ஆராதனை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் பரிசுத்தரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. என் தேவன் எழுந்தருளுவீராக, எழுந்தருளுவீராக, எழுந்தருளுவீராக. நீர் உயர்த்தப்படுவீராக. எங்கள் எபினேசரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்க, உண்மையாய் உம்மை தொழுது கொள்ள எங்களை பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. இயேசுவே, நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம். பிதாவே, 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 பிதாவே. உம்மை துதித்து பாடிடுவே, உம்மை துதித்து பாடிடுவே. பிதாவே, 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 பிதாவே. உம்மை துதித்து பாடிடுவே, உம்மை துதித்து. சொல்லுவோம் முழு உள்ளத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு. உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் ஆராதி. ஒரு விசை கூட. முழு உள்ளத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு. உம்மை நான். ஹல்லேலூயா. உம்மை நான் ஆராதி. பிதாவே, 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 பிதாவே. உம்மை துதித்து. ஆமென். உம்மை துதித்து பரிசுத்தத்தோடு பயபக்தியோடு, பரிசுத்தத்தோடு பயபக்தியோடு, பரிசுத்தத்தோடு பயபக்தியோடு. உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் ஆராதி. பாடுக. பரிசுத்தத்தோடு, பரிசுத்தத்தோடு பயபக்தியோடு, பரிசுத்தத்தோடு.
ஆமென். உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் ஆராதிப்பேன். பிதாவே பிதாவே பிதாவே, உம்மை துதித்து பாடிடுவே, உம்மை துதித்து. என்னை நான் தாழ்த்தி, என்னை நான் தாழ்த்தி, உம்மை உயர்த்தி, என்னை நான் தாழ்த்தி, உம்மை உயர்த்தி, உம்மை நான் ஆராதிப்பேன். தேவனே உம்மை நான் பாடுக பார்க்கல. என்னை நான் தாழ்த்தி, என்னை நான் தாழ்த்தி, உம்மை நான் இயேசுவே உம்மை நான் பாடுவோம். பிதாவே 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 பிதாவே, உம்மை துதித்து உம்மை துதித்து, எங்கள் தேவனே உம்மை துதித்து. சத்தம் உயர்த்தி பிதாவே பிதாவே பிதாவே. நீர் ஒருவரே மகிமைப்படுவீராகப்பா. சர்வ வல்லவரே நீர் ஒருவரே உயர்த்தப்படுவீராக. உண்மையாய் ஆராதிக்க கிருபை செய்யுங்கப்பா. நீர் பிரியப்படுகிற ஆராதனை. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை எங்கள் தேவனே. ஒரு விசை கூட எல்லாரும் சேர்ந்து ஆராதனை. அப்பா ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர். ஒரே ஒரு வார்த்தை. எப்போதும் இருக்கின்ற, எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆண்டவரே உம் நாமம், உம் சித்தம். சேர்ந்து பாடுவோம். ஆராதனை எல்லாம் மகிமைக்கு பாத்திரரே. ஆமென். என் இயேசுவே. ஹல்லேலூயா. ஆராதனை மகிமையே மகிமையே மகிமையே. எல்லா துதி உமக்கப்பா. ஒரு விசை கூட ஆராதனை. நன்றி ஆண்டவரே. ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர். சேர்ந்து கடைசியா ஹல்லேலூயா. நீர் எங்கள் நடுவில் உயர்ந்திருப்பீராக. உமக்கு பிரியமான ஆராதனை இந்த நேரத்தில் நாங்கள் ஏறெடுக்க எங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்கள் துதிகளே நீர் பிரியப்படுவீராக.
உமக்குகந்த வாசனை, உமக்குகந்த வாசனை என் தேவனே. ஜீசஸ் ஹalleluya லோரமலஷ்யதரதலரா ரெம்ரோஷ்யதரா. ஆமென் ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கிருபையாய் நம்மை அவர் சமூகத்தில் கொண்டு வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்று. உம்முடைய நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்த கிருபை தாரும். நீர் மகிமைப்படுவீராக, நீர் உயர்ந்திருப்பீராக. வேண்டிய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு இடைபடுவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராகப்பா. ஹalleluya ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடுமே நாங்கள் வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கிருபையாய் இந்த மாலை நேரத்தில் நீர் எங்களை உடைய சமூகத்தில் கொண்டு வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கூடுகையத்தை கர்த்ததாமே ஆசீர்வதித்து தருவீராக. நீர் எங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் நாங்கள் ஏறெடுக்க போகிற ஆராதனை உமக்கு பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனையா ஆண்டவரே எங்களை கர்த்தர் அங்கீகரிப்பீராக. எங்களை அங்கீகரித்து எங்கள் ஆராதனை அங்கீகரிப்பீராக. உடைய கரத்தில் தருகிறோம். நான் நீர் அழைத்து கொண்டு வந்து உடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். வந்து கொண்டிருக்கிறவர்கள் தடையில்லாமல் வந்து சேர கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரை. முற்றிலும் உம்முடைய ஆளுகை இருக்கும்படி செபிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோட என்ன வார்த்தையை பேச நீர் சித்தம் வைத்திருக்கிறீரோ கர்த்தர் பேசுங்க ஆண்டவரே. வார்த்தையினால் தேற்றுகிறவர், வார்த்தையினால் எங்களை உருவாக்குகிறவர். இந்த நாளில் மகிமையாக இடைபடுவீராக. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளும் இருக்கிற இடத்துல உடைய பிரசனத்தை அனுபவித்து துதிக்க கர்த்தர் கிருபை செய்யும். எல்லா தடைகளை மாற்றும், எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படி எழுதி நின்று ஒரு சங்கீத பகுதியை வாசிக்கலாம். ஜீசஸ் 65வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 65வது சங்கீதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் கொண்டு வந்து எல்லாரும் பைபிளை எடுத்து வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். 65வது சங்கீதம். தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறேன். உம்முடைய பிராகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாய் இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். வல்லமையை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்கள் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையும் மாலையும் கழிகூற பண்ணுகிறீர். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திரத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறேன். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறேன். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறேன். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வனாந்திர தாபரங்களிலும் பொழிகிறது. மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாயிருக்கிறது. மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது. அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி உட்கார்ந்து கொள்ளுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு துதி ஆராதனையில் வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனே, சீயோனிலே உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. அதில் ஒரு அழகான வார்த்தை, 4வது வசனம். உம்முடைய பிராகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஆமென். யாருக்கும் சும்மாலாம் ஈஸியாக வர முடியாது. ஆண்டவரே, உம்முடைய பிராகாரத்தில்
நீர் யாரை தெரிந்து கொள்ளுகிறீரோ அவர்களை தான் நீர் சேர்த்து கொண்டு வருகிறேன். அப்படிதான் கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அவர் தெரிந்து கொண்டு அவர் என்னை சேர்த்திருக்கிறார். அப்ப என்ன நம்பிக்கையில தெரிந்து கொண்டிருக்கிறார்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை. அதான் வாசித்தோம், தேவனை சீயோனிலே உமக்காக துதியானது. ஆமென். துதியானது உமக்காக, உமக்காக துதியானது. என துதிங்கிறது அவருக்கு மட்டும் உரியது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் ஏறெடுக்கிற துதி மனுஷனை பிரியப்படுத்தல்ல. நான் ஏறெடுக்கிற துதி வேற யாரையும் பிரியப்படுத்தல்ல. நான் ஏறெடுக்கிற துதி என் தேவனுக்கு பிரியமா இருப்பதற்காக மட்டும். ஆமென். என என்னை நம்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை விட நல்ல பாடுகிறவர்கள் இந்த பூமியில உண்டு. என்னை விட நல்ல பக்தி உள்ளவர்கள் இந்த பூமியில உண்டு. என்னை விட உண்மை உள்ளவர்கள் இந்த பூமியில உண்டு. ஆனால் கர்த்தர் அவர்கள் நடுவிலே நான் உண்மை இல்லாதவனாக இருந்த பிறகு அவர் உண்மை உள்ளவராக இருந்து என்னை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார் என்று சொல்றவங்க ஹல்லேலூயா. ஆமென். சேர்ந்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். அவர் பாராட்டின அன்பு எத்தனை பெரியது. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ அன்பை, மண்டிடுவே. ஹல்லேலூயா. மண்டிடுவே. இந்த வார்த்தையை என் கூட சேர்ந்து சொல்லுங்க. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவே. ஹல்லேலூயா. மண்டிடுவே. ஆமென். எபினேசரே ஆராதனை என்று சொல்லி சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல கைகளை தட்டி சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் நல்ல கைகளை தட்டி சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றியோடு எபினேசரே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசர், எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே மறப்பேனோ மறப்பே. மண்டிடுவேன் மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே நன்றி அப்பா. நன்றியோடு சொல்லுங்க. எளியோனே, எளியோனே கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பெயர் சொல்லி என்னை. ஆமென். உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே. நல்ல கையை தட்டி சொல்லுவோம். மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ. மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவே. உங்க சத்தம் கேட்கட்டும். மறப்பேனோ மறப்பேனோ. எப்படிப்பா மறக்க முடியும்? நீர் எங்களுக்கு செய்தவைகள், நீர் எங்களுக்கு பாராட்டினவைகள். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். எபினேசரே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை. ஹல்லேலூயா.
நீர் என்மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என்மேல் வைத்த உம் கிருபையினால் கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே கனிவாக என்னை நீ தேற்றினீரையா. கனிவாக என்னை நீ. எத்தனை பேர் சொல்ல முடியும்? மறப்பேனோ மறக்க முடியாத ஆண்டவரே, நீர் செய்தவைகளை மறக்க முடியாதப்பா. ஆமென். மண்டியிடுவே ஜீசஸ். ஓ மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவே எங்கள் தேவனே. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினே. ஆமென். என் தேவனே ஜீசஸ். இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாம தவிக்கையில். எத்தனை முறை இருள் என்னை சூழ்ந்திட்ட, என்ன செய்யணும்னு தெரியாமல் தவித்த நேரத்தில் எல்லாம் ஆண்டவரே மறந்தீரோ என்று அழுதேனப்பா. மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறந்தீரோ. ஆமென். மறப்பேனோ என்று சொல்லி, ஆமென், மறப்பேனோ என்று சொல்லி சந்தோஷத்தோட மறப்பேனோ மது அன்பை. நான் மறப்பேனோ மது அன்பை. மண்டிடுவே. ஹல்லேலூயா. பாடுங்க பார்க்கலாம். மறப்பேனோ உமது அன்பை. எவ்வளவா என்னில் அன்பு கூர்ந்திருக்கிறேன் ஆண்டவரே. நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறீர் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். அப்படியே என் கூட சேர்ந்து நன்றியோடு நீர் தந்த இந்த வாழ்விற்கா உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பே. ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பே. நீர் தந்த இந்த வாழ்விற்கா உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பே. ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் சேர்ந்து சொல்லுவோம். ஏசையா 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 ஏசையா. எத்தனை கிருபைகளை என் மீது வச்சுங்க ஆண்டவரே. பாடுவோம். எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர். எவ்வளவா என்னில் பொறுமை கொண்டீர். எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர். எவ்வளவா என்னில் பொறுமை கொண்டீர். நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை. உந்தனின் அன்பிற்கு களவே இல்லை. நன்றிகள் சொல்லிட இல்லை. உந்தனின் அன்பிற்கு சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தே. கரமெந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதிப்பிறாக. சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தே. கரமெந்தன் சிரம் வைத்து. பாடுங்க. நீர் தந்த இந்த வாழ்விற்காய், நீர் தந்த இந்த
ஏன் இந்த அன்பு அப்பா, ஏன் இந்த புரியலையா ஆண்டவரே, தெரியலையாப்பா? சொல்லுங்க, நீர் தந்த இந்த வாழ்விற்காய், நீர் தந்த இந்த வாழ் எத்தனை எவ்வளவோ எங்கள் மீது அன்பு கூர்ந்திருக்கு, முந்தி அன்பு பாராட்டி இருக்கிறப்பா. ஏன் இந்த அன்பு என் மீது? உண்மையா சொல்லுமா? சூழ்நிலை எல்லாம் மாறின போதும், சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் அழைத்தவ நீரோ மாறிடவில்லை. சூழ்நிலை எல்லாம் மாறின, அழைத்தவ நீரோ மாறிடவில்லை. இருளிலே உந்தனின் வெளிச்சம் தந்தீர், கருவிலே கண்டவர் அருகிலே. ஜீசஸ், இருளிலே ஆண்டவரே, ஆமென் சொல்லுங்க. சிரம் தாழ்த்தி, சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தே, கரமெந்த சிரம் வைத்து ஆசீர்வதியும். சிரம் தாழ்த்தி பணிந்திட. ஆமென் ஆமென் ஆமென். ஷலரகபலதரா. நீர் தந்த, நீர் தந்த இந்த வாழ்விற்கா உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பே. ஏன் இந்த அன்பு என் மீது, உம்மை நன்றியுடன், நன்றியோடு என் கூட சேர்த்து சொல்லுங்க. ஏசையா 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 ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. ஒரு விசை கூட ஏசையா ஏசையா. எல்லாருடைய வாயில இந்த நாமம் உயரட்டும். அந்த நாமத்தை சொன்னதுனால தாங்க பிழைத்தோம், அந்த நாமத்தை கூப்பிட்டதுனால தான் வாழுகிறோம். ஏசையா ஏசையா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையாய். லோரா பாலா ஷதராதல ராதரே லேப்ரோபா ஷியாகதரியாதரா. எவ்வளவா எங்கள் மீது பொறுமையாய் இருந்தீர், எவ்வளவா எங்கள் மீது அன்பு கூர்ந்தீர், எவ்வளவா எங்கள் மீது கரிசனை காட்டினீர், எவ்வளவா எங்கள் மீது கிருபை பொழிந்தீர், எவ்வளவா எங்களுக்காக யாவையும் செய்கிறீர் அப்பா. நன்றி 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 நன்றி. நீரே, நீர் ஒருவரே, ஒருவராலே மாத்திரமே நாங்கள் பிழைத்தோம், ஒருவராலே மாத்திரமே நாங்கள் ஜீவிக்கிறோம், ஒருவராலே மாத்திரமே நன்மைகளை சுதந்தரித்தோம், ஒருவராலே மாத்திரமே எங்கள் வாழ்க்கை மாறினதப்பா. எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை வெளிப்படுத்தினது நீர் ஆண்டவரே. என்னாலே வாழ முடியும் என்பதை காண்பித்தவர் நீரப்பா. ஹalleluya ஹalleluya. ரகபலா ஷியாதா ராதரா லேப்ரோ ஷியா கதரியாதரா. இந்த சூழ்நிலை நடுவிலும் என்னால வாழ முடியும் என்பதை என்னோடு கூட இருந்து நிரூபித்தவர் 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 என் இயேசு ஒருவரே. ஜீசஸ் ஹalleluya. அவர் எத்தனை நல்லவர், எத்தனை அன்பு நம் மீது பாராட்டி இருக்கிறார். நான் மீறுகிறவன் என்று தெரிந்து என் மீது அன்பு பாராட்டின தேவன். எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் ஒருவராலே மாத்திரமே இன்னைக்கு இந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்றவன்? ஆமென். இந்த வாழ்க்கைக்கும் ஒரு வாழ்க்கை உண்டென்பதை காண்பித்து தந்தவர் அவர். என்னாலையும் வாழ முடியும் என்பதை காண்பித்து தந்தவர் அவர். ஹalleluya. அவர் என்மேல் பாராட்டின கிருபை. கருவிலே கண்டவர் அருகிலே நின்றார். ஆமென். யாக்கோபை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் சொல்ல, நீர் மீறுகிறவன் என்று அறிந்து. ஆமென். யாக்கோபுக்கு அது ஒன்று தான் சொல்லுவார், நமக்கு எத்தனையோ சொல்லுவார். நம்ம மீறுகிறவர் மட்டுமல்ல, நம்முடைய எல்லாம் தெரிந்தும். ஏங்க, நம்ம ஒருத்தங்களை நேசிக்கிறோன்னா அவங்க முதல்ல நம்மளை நேசிக்கணும். யார் நம்ம இடத்துல ரொம்ப அன்பு காட்டுறாங்களோ, யார் நம்மக்கிட்ட ரொம்ப பழகுறாங்களோ, யார் நம்மளை ரொம்ப விரும்புகிறாங்களோ அவங்கள தான் நம்ம ரொம்ப நேசிப்போம். அவங்க கூட தான் பழகுவோம்,
அவங்க கூட தான். மற்ற எல்லாரையும் பார்த்து அப்படி சிரித்து கையை காட்டிட்டு போயிடுவோம். ஆனால் நான் ஒருத்தங்கிட்ட ரொம்ப பழகிறேன்னா அவங்க என்ன ரொம்ப நேசிச்சிருப்பாங்க, அல்லது அவங்க எனக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆமென். உண்மையிலே நாம் தினமும் அவர் பிரியப்படுகிறபடி உண்மையான நேசத்தை கொடுக்கிறோமான்னு கேட்டா இல்லை. உண்மையிலேயே நாம் அவருக்கான நேசத்தை உண்மையிலே நம்முடைய லைஃப்ல நாம் அவர் கொடுத்துருக்கிறோமான்னு கேட்டாலும் இல்லை. ஆனால் எனக்கு கருவில் இருக்கும்போது எப்படி நேசிச்சாரோ இன்னைக்கு வர உறுதியா சொல்ல முடியும். அதுல 1% கூட குறையாம நேசிச்சிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நேசத்தின் வெளிப்பாடு என்ன தெரியுமா? ஒன்றுமில்லாத என்னை இன்னைக்கு வர ஆசீர்வாதமா நிறுத்தி வச்சிருக்கிறார். நல்லா என்ன வச்சிருக்கிறான்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் என்னை காண்பவரே, உமக்கே ஆராதனை. ஓ உமக்கே ஆராதனை. நீர் எந்தன் பாடுங்க. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் என்னை காண்பவரே, உமக்கே ஆராதனை. ஓ உமக்கே நீர் என்னை எல்ரோஹி, எல்ரோஹி. நீர் என்னை காண்கிற தேவன் நீர்தானே, என் இதயத்தில் வாழ்கிறதே. பாடுங்க பார்க்கலாம். எல்ரோஹி. நீர் என்னை காண்கிற தேவன் நீர்தானே, என் இதயம். சொல் உம்மையல்லால், உம்மையல்லால் யாரை சார்ந்திடுவே? நீர் மாத்திரம் என்றும் என்னோடு வருபவரே. உம்மையல்லால் யாரை, ஆமே நீர் மாத்திரம். பாடுவோம். உமக்கே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீ இணையற்ற அன்பை காட்டுகிறவரே, உமக்கே எங்கள் தேவனே. ஹல்லேலூயா. சொல்ல நேற்றும் இன்றும் என்றும், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே. என்னை விட்டு விலகிட நீர் மனிதன் அல்லவே. நேற்றும் இன்றும், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே. என்னை விட்டு விலகிட நீர் மனிதன் அல்ல. தன் காரியங்கள் முடிந்ததும் மனித அன்போ மாறினது. ஆனாலும் அன்போ மாறாது. எல்லா அன்பு மாறிடுச்சு ஆண்டவரே. அவங்க காரியத்தை முடிச்சதும் என்னை விட்டு மாறி போனார்கள். ஆனால் இன்று வரை மாறாதது. ஆனாலும் அன்போ மாறாதது. உமக்கே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே. நீர் என்னை காண்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே. பணிந்தேன் நான் துணிந்தேன், பணிந்தேன் நான் துணிந்தேன். சில மனிதருக்காக பிறர் வாழ மாறினேன் ஒரு பொது நிலமாக. பணிந்தேன் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்ய போய் ஆண்டவரே என் வாழ்க்கையில தலைக்கு மேல ஏறி போயிட்டாங்கப்பா. ஹல்லேலூயா. நாசிலே சுவாசமுள்ள மனிதர் பார்வை மாறியது. ஆனால் நீர் மட்டும் என்னை காண்கிறீர். நாசிலே சுவாசமுள்ள மனிதர் பார்வை மாறியது. ஆனால் நீர் மட்டும்
என்னை காண்கிறீர். உமக்கே உமக்கே ஆராதனை எங்கள் தேவனே. நீர் என்னை காண்பவரே. உமக்கே என் தேவனே. பாடுங்க. உமக்கே உமக்கே எங்கள் தேவனே. நடத்துகிறவர் மாறவில்லை, அழைத்தவர் மாறவில்லை, உங்களை கண்டுபிடித்தவர் மாறவில்லை. ஹல்லேலூயா. சிலவைகளை நீ அறிந்து கொள்ளும்படியாக சில பாதையில கர்த்தர் உன்னை அனுமதித்தார். அவர் மாறவில்லை. அப்படி ரெண்டு கரத்தை உயர்த்தி நீ நல்லவர், நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதார. பாடுங்க. நீ நல்லவரே, நீ நல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவர், நீ நல்ல. பற்றி பிடிக்கிறோம் அப்பா. க்ளோரி உம் கரங்கள். சொல்லுங்க. ஏந்தி நீ தாங்கி நீ, ஏந்தி நீ தாங்கி நீ சும தப்புவித்து, ஏந்தி நீ தாங்கி நீ உயர்த்தி நீர் தப்புவித்து. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு. தகுதியே ஜீசஸ். Glory. ஓ தகுதியே இல்லை, தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு. மிகுதியான கிருபை. ஒரு விஷயம் கூட. தகுதியே இல்லை, தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு. மிகுதியான கிருபை. காரணம் அதற்கு நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. கிருபை உண்டாவதாக. நீ நல்ல ரகபலதுரு ஜீசஸ். விசுவாசத்தோட நம்பிக்கையோட துவங்கியதை முடிப்பீரே, துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை. தடைகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும் அவர் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையால் முடியுமே. தடைகள் இயேசுவே. தாமதமானாலும், தாமதமானாலும் அது நன்மையால். சொல்லுவோம். நீ நல்லவர், நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீரே ஜீசஸ், உம் கரங்கள். உங்க சத்தம் மட்டும் கேட்கட்டும். நீங்க பாடுங்க. இந்த வார்த்தையை சொல்லுங்க. நீ நல்லவரே, நீ. ஓ உம் கரங்கள் ஆதா. நீங்க தான்ப்பா எல்லாமே. நம்புறோப்பா. நீ மிகுதியான கிருபைகளை எங்களுக்காய் தருபவரே. நல்ல கைகளை தட்டி கர்த்தர் உங்கள் மேல் பாராட்டுகிற கிருபைகளுக்காக. ஓ ரிபலஷ்யா கதரியாதரா லிப்ராஷ்யாதரா. உங்கள் மேல் கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. ஏ பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாய் நீ சமபூமியாவாய். இதோ செருபாபேல் தலைக்கல்லை கொண்டு வருகிறார். அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக.
உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. ரகபலஷ்யா கதரியாதரா லேப்ரோபஷ்யாதரியாதரா. கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். தேவ கிருபை உயர்த்தும், தேவ கிருபை என்னை வாழ வைக்கும், தேவ கிருபை என்னை தலை நிமிர பண்ணும், தேவ கிருபை என்னை தாங்கும், தேவ கிருபை என்னை தப்புவிக்கும், தேவ கிருபை எல்லா கண்களுக்கு முன்பாய் என்னை சாட்சியாய் நிறுத்தும். Jesus, glory balasha kadaladara, lebro mama mama lodoro, chandra baladariyathara redriyadara. என்னை கண்டுபிடித்தவர், என்னை நோக்கி தெரிந்தெடுத்தவர் என்னை விட்டு விட மாட்டார். என் தேவன் நல்லவர், என் தேவன் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் பெரியவர். கிருபை உண்டாவதாகப்பா, கிருபை உண்டாவதாகப்பா, கிருபை உண்டாவதாகப்பா. ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை மாறாது, அவருடைய கிருபை மாறாது. கிருபை உடைய தேவ பிள்ளையே, கம்பீரித்து ஆர்ப்பரியுங்கள். ஹல்லேலூயா. அப்படியே எழுப்பி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? ஜீசஸ், ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மாறாது, அவருடைய கிருபை மறையாது. அழகாய் பாடினோம், தகுதியே இல்லை இந்த உயர்வுகள், இந்த வாழ்க்கை எனக்கு மிகுதியான கிருபை, காரணம் அதற்கு. ஆமென். ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு கிருபை கொடுக்க வேண்டும் என்பதை அவருக்கு தெரியும். இதை அடிக்கடி சொல்லுவேன். மன்னாவை கொடுத்தது மாதிரி அவர் கிருபையை தந்திருப்பார்னா அவருக்கு தெரியும் டேவிடால இவ்வளவுதான் நடக்க முடியும். இவனுக்கு மன்னா கொடுத்தது போல எல்லாருக்கும் கொடுக்கிறது போல ஒரு படி கிருபைக்கு மட்டும் அவர் அளவு போடல. ஆமென், ஆமென். நான் அதை அடிக்கடி சொல்லுவேன், இங்க இருக்கிற எல்லாரை காட்டிலும் எனக்கு ஆண்டவர் அதிகமான கிருபை தந்திருக்கிறார். இதே போல நீங்க சொல்லணும். ஆமென். ஏன்னா நம்மளை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க பலன் இல்லாதவர்கள் இன்னைக்கு இத்தனை நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அவர் கிருபை இதுவரை என்னை விட்டு விலகலன்னு சொல்றவர். ஹல்லேலூயா. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம். ஏங்க, இந்த தலைக்கல்லுக்கு மேல அவருடைய கிருபை உண்டானால் போதும். எனக்கு முன்பா எவ்வளவு பெரிய பெரிய பர்வதம் நின்றாலும் இதற்கு முன்பாய் அதற்கு நிற்க முடியாது என்று விசுவாசிக்கிறவங்க. ஹல்லேலூயா. எனவே தான் கிருபையை பெரிதா பார்க்கணும். தாவீது தேவன் பாராட்டுற கிருபை அது பெரிதா பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் காலையில் எழும்புன கர்த்தர் உங்களுக்கு பாராட்டுற கிருபை பெரிதா பாருங்க. ஆமென். எனக்கு என்ன இருக்குதுங்கிறத பார்க்கிறத விட்டுட்டு எனக்கு தேவன் எவ்வளவு கிருபை பாராட்டி இருக்கிறார்ங்கிறத பாருங்க. ஹல்லேலூயா. எனக்கு முன்பாய் பெரிய பர்வதங்கள் வந்து நின்றாலும், எப்பேற்பட்ட தடைகள் வந்து நின்றாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எனக்கு மேல இருக்கிற கிருபை போதுமானதுன்னு சொல்றவங்க, இதை தாண்ட கிருபை போதும்னு சொல்றவங்க, இதிலிருந்து விடுதலை ஆக்கப்பட கிருபை போதும். ஜீசஸ். ஆமென். அதனால சங்கீதக்காரர், ஆண்டவர் நீர் எனக்கு பாராட்டின கிருபை எத்தனை பெரியது ஆண்டவரே. சமூகத்தில் வந்து கிருபை ருசிக்கிறான் தாவீது. ஆமென். அந்த தாவீதை எந்த சூழ்நிலைக்கும் யாருக்கு முன்பாகவும் கர்த்தர் வெட்கப்பட்டு போக, தலை குனிந்து போக, ஒரு சத்துருவும் அவனை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் அவனை உயர்த்தி நடத்தினான். ஆமென். உங்களுக்கு பாராட்டுற கிருபை பெருசுங்க. எத்தனை பேர் சொல்றாங்க எனக்கு கர்த்தர் பாராட்டுற கிருபை? இங்க இருக்கிற எல்லாரை காட்டில அதிகமான கிருபை ருசித்தவர், அதிகமான கிருபையில வாழ்கிறவன், அதிகமான கிருபையில நிற்கிறவர். நல்ல கைகளை தட்டி பாடி ஹல்லேலூயா சொல்லுவோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மாமே மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபையே, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபையே, அவர் இரக்கம் மாறாது. நல்ல கையத்தடி. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள், ஜீசஸ், மலைகள் விலகி போனாலும்,
பர்வதங்கள் பெயர்ந்து போனால் அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் என்னை விட்டு விலகாத, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகி. எனக்காக எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று. சபையே, கிருபையில் வாழ்கிறவர்கள் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபையே, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபையே, அவர் இரக்கம். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனால், ஜீசஸ், மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனால், அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. சொல்ல, யெகோவா ராப்பா, யெகோவா ராப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர், யெகோவா ராப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர். வாழ்வாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. மலைகள் மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் ஆமென். அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த. மலைகள் விலகி போனாலும், மலைகள் விலகி போனால், ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. ரகபலா ஷந்தலா ரியாதராதரா லேப்ரோ ஷதரே. அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஓ, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. மலைகள் விலகினாலும், மலைகள் விலகி போனாலும், ஷரா கபலதரா லேப்ரோ ஷியதரா. கிருபை, 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 கிருபை. தேவ கிருபை பெருகட்டும், தேவ கிருபை பெருகட்டும், தேவ கிருபை பெருகட்டும் அப்பா. அவர் கிருபை, அவர் இரக்கம். ரகபலா ஷந்தராதரா லேப்ரோ ஷியதரா ரகபபபபப. கிருபை போதுமானதே, கிருபை போதுமானதே, கிருபை போதுமானதே. மலைகள் விலகி போனார், எப்பேற்பட்ட சூழ்நிலையும் தாண்ட, எப்பேற்பட்ட சூழ்நிலையை மேற்கொள்ள கிருபை, 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 கிருபை. ரகபலா ஷந்தராதா ரியாதரா லேப்ரோ கதா ரியாதா ரியா ஷதரா ராதரா. ஆவியானவர், ஆவியானவர், ஆவியானவரே, கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். நல்ல கைகளை தட்டி கிருபை கொண்டாடுகிறவர்கள், கிருபை ருசிக்கிறவர்கள் முழு பலத்தோட கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. நிச்சயமான கிருபை, நிச்சயமான கிருபை,
நிச்சயமான கிருபை விழுந்து போனவன் கூடாரத்தை எடுப்பிக்கிறது, விழுந்து போனவன் கூடாரத்தை எடுப்பிக்கிறது, விழுந்து போனவன் வாழ்க்கையை எடுப்பிக்கிறது, விழுந்து போனவன் அனுபவங்களை எடுப்பிக்கிறது, விழுந்து போன நன்மைகளை எடுப்பிக்கிறது. அநேக காரியங்களை திருப்பிக் கொள்ள போகிறாய், திருப்பிக் கொள்ள போகிறாய். கிருபை, கிருபை, கிருபை. ஷாலா ரபா பாபா லிகரபா கதா ரியாதரா ஷந்தராலா ராதா ரியாதரா லேப்ரபா ஷகதரா. தாவீது கர்லின நிச்சயமான கிருபை அவன் விழுந்து போன கூடாரத்தை எடுப்பித்து நிறுத்தினது போல இதோ இந்த ராத்திரி நேரத்திலே அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சிலவைகளை திருப்பி எடுப்பித்து நிறுத்துகிறார், எடுப்பித்து நிறுத்துகிறார், எடுப்பித்து நிறுத்துகிறார், எடுப்பித்து நிறுத்துகிறார். உன்மேல் கிருபை பொழிகிறது, உன்மேல் கிருபை பொழிகிறது. ஷாலா ராகா பாபா ரீமா மாமா ஹம்தா ராகா ஷகத. எடுப்பிக்கிறவர், திரும்ப எடுப்பிக்கிறவர். ரிபாபா ஷகதரா. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இதோ இரட்டிப்பான நன்மை உங்களுக்காய் கர்த்தர் தந்திருக்கிறார். லே ரபா ஷகதர். க்ளோரி. கிருபையானவரே, மாறாத கிருபையே, மாறாத கிருபையே. திரும்ப கர்த்தர் எடுப்பிக்கிறார், திரும்ப கர்த்தர் எடுப்பிக்கிறார். இதை எடுக்க முடியாது என்று பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை ஒன்னால திரும்ப எடுப்பிக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அநேக காரியங்களை கர்த்தர் இந்த ராத்திரி நேரத்தில் சிலர் வாழ்க்கையை கர்த்தர் திரும்ப எடுப்பிக்கிறார், திரும்ப எடுப்பிக்கிறார். இந்த கல்லின் மேல கிருபை, இந்த கல்லின் மேல கிருபை. உன்மேல் கிருபை உண்டாவதாக. ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மங்கினது உண்மை, அணைந்து போக கர்த்தர் விடல. விழுந்தது உண்மை, அழிந்து போக கர்த்தர் விடல. ஆமென். நான் திரும்ப எடுப்பிக்கப்படுவேன் என்பதின் அடையாளம் நான் இன்னும் அழிந்து போகல. கிருபையா வாழ்க்கையில் இருக்கிறது, கிருபையா எரிய பண்ணி கொண்டிருக்கிறார், கிருபையாய் நின்று கொண்டிருக்கிறேன், கிருபையா நின்று கொண்டிருக்கிறேன். திரும்ப எடுப்பிப்பாராக, திரும்ப எடுப்பிப்பாராக. ஹalleluya. சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் சிலவைகளை திரும்ப எடுப்பிக்க போகிறார். ஆமென். நான் எடுக்கணும் ஆண்டவரே, திரும்ப அதை பெற்றுக்கொள்ளுற ஆண்டவர். இப்படிப்பட்ட ஏக்கத்தோடு யாராவது இந்த ராத்திரி இந்த ஆராதனையில தூரத்திலே சமீபத்திலே இருப்பீர்களானா இப்ப ஆண்டவர்ட்ட உங்க கிருபை கேளுங்க, கிருபை கேளுங்க. என் மேல உங்களுடைய கிருபை பெருகட்டும், இந்த வாழ்க்கையில கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே, கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்படி கேட்க விரும்புகிற தேவ பிள்ளைகள் வெட்கப்படாம ரெண்டு கரங்களை வானத்துகிறாங்க. தேவ கிருபை இப்பொழுது உங்கள் வாழ்க்கை திரும்ப திரும்ப எடுப்பிக்கும். விழுந்தது உண்மைதான், ஆனால் அழியவில்லை, மங்கி போகவில்லை, மட்கி போகவில்லை. உனக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது, உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. கிருபை இருக்கிறவனுக்கு திரும்ப ஒரு வாழ்க்கை உண்டு, கிருபை இருக்கிறவனுக்கு திரும்ப ஒரு வாழ்க்கை உண்டு, கிருபை இருக்கிறவனுக்கு திரும்ப ஒரு வாழ்க்கை உண்டு. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. ஹalleluya. உனக்கு முன் இருக்கிற பெரிய பர்வதத்தை கண்டு கலங்காது, எழுந்து நின்று சொல்லு. ஆமென். ஹே பெரிய பர்வதமே, நீ மாத்திரம் இந்த செருபாபேலுக்கு முன்பாய் நீ சமபூமி ஆவாய். நான் விழுந்தது உண்மை, ஆனா திரும்ப கர்த்தர் என்னை எடுப்பித்து நிறுத்த போக, என்னை கர்த்தர் திரும்ப எடுப்பித்து நிறுத்த போகிறார். ஷலரக பலகதரா லேப்ரோபா ஷகதரா தலராதரியாதரா. இன்னைக்கு ஜீவனை தந்து வச்சிருக்கிறாரா சகோதரா, இன்னைக்கு ஜீவனை தந்து வைத்திருக்கிறாரா சகோதரி. ஆமென். யோபுக்கு எல்லாம் திரும்ப கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எதுல வந்துச்சு தெரியுமா? அவர் இன்னைக்கு என் ஜீவனை காத்துட்டு இருக்கிறார், இன்னைக்கு என் ஜீவனை காத்துட்டு இருக்கிறார். எனக்கு நம்பிக்கை உண்டு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றா எனக்கு குறித்திருக்கிறதே என் ஆண்டவர் நிறைவேற்றுவா, எனக்கு குறித்திருக்கிறதே என் ஆண்டவர் நிறைவேற்று. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா,
தாங்கின நேரங்களில் கிருபை என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீ. எங்கள் அரணே என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த. உங்க கிருபை இல்லாம வாழ முடியும். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாத பாவாழ எங்களால முடியாதப்பா முடியாத ஆண்டவர் முடியாது. ஒரு சில நிமிடங்கள் அப்படியே இந்த வார ஒரு சின்ன பிள்ளை கேட்கறது மாதிரி, ஆண்டவரே உங்களுக்கு தெரியுமே ஆண்டவரே, இந்த வாழ்க்கை எதுல நிற்கிறது என்பது உமக்கு தெரியும்ப்பா. நான் எப்படி நிற்கிறேன் என்பது உமக்கு தெரியும். உங்க கிருபை இல்லாம என்னால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. எனக்கு அதற்கேற்ற கிருபை தாரும் என்று கேட்க விரும்புகிற தேவ பிள்ளைங்க. அவன் இன்னைக்கு ஒரு சில உள்ளத்தோட ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும்படி ஏவிக்கொண்டிருக்கிறார். அவன் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவரே இதுல இருந்து என்ன விடுவீங்க ஆண்டவரே, இந்த முள்ளை என்னை விட்டு மாத்துங்கப்பா, இந்த சூழ்நிலை என்னை விட்டு மாத்துங்கப்பா. கதறிக்கொண்டிருக்கிற சில உள்ளத்தோடு ஆண்டவர் இந்த ராத்திரி நேரத்தில் பேசுகிற வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் பூரணமாய் பூரணமாய். ஆமென். இந்த கிருபை ருசித்த பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கேட்க விரும்புறவங்க அப்படியே 2 கரத்தை உயர்த்த முடிந்தால் உயர்த்தி ஆண்டவர்ட்ட கிருபை கேளு. ஆண்டவர்ட்ட என்ன சொல்லி கேட்கணுமோ கேளு. உண்மையில கிருபை இருக்கிறது. உன்னை பார்க்கிறவனுக்கு ஒருவேளை அற்பமா தெரியலாம், வெறும் கல்லு போல தெரியலாம். ஆனா இந்த கல்லின் மேலதான் கிருபை இருக்கிறது. நீ பர்வதம் கிடையாதுப்பா, உண்மைதான். நீ பலன் உள்ளவன் கிடையாது, உண்மைதான். ஆமே, நீ திறமை உள்ளவன் கிடையாது, உண்மைதான். உன்னால எதையும் திருப்பி கொள்ள முடியாது, உண்மைதான். ஆனால் உண்மையில கிருபை இருக்கிறது, கிருபை இருக்கிறது, கிருபை இருக்கிறது. கிருபை இருக்கிறவன் திருப்புவான், கிருபை இருக்கிறவன் திருப்பி கொள்ளப்படுவான், கிருபை இருக்கிறவன் திரும்ப எழும்புவான், கிருபை இருக்கிறவன் திரும்ப மேற்கொள்ளுவான், கிருபை இருக்கிறவன் எழும்புவான், கிருபை இருக்கிறவன் உயர்வான், கிருபை இருக்கிறவன் பரப்பான். ஷாலா ரா காபா பாரா ரிபா பாரா காதா லாரா ஷந்தா லாரா தாரா லேப்ரோ ஷியா காதாரா தீரிப்ரோ ஷியா தாரா. இதோ சிலர் மேல தேவ கிருபை அளவில்லாமல் கர்த்தர் போற்றி கொண்டிருக்கிறார். தேவ கிருபையினால் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் பலப்படுத்துகிறார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை உங்களுக்கும் உங்கள் தலைமுறைகளுக்கும். ஜீசஸ். முடியாதப்பா வாழ தெரியும், முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியா. சொல்லுங்க, நான் நிற்பது உங்க கிருபை அப்பா. நான் இன்னைக்கு வாழ்றது கிருபைப்பா. நான் நிற்பது நிலைப்பது உங்க கிருபை. 2 கரத்தை உயர்த்தி முடியாதப்பா வாழ தெரியா. எங்களை தனியா விட்டுறாதீங்க ஆண்டவரே, இந்த பாதையில தனியா விட்டுறாதீங்கப்பா. முடியாதப்பா
முடியாதப்பா வாழ தெரியும். ஓ எங்களால முடியாதப்பா. சொல்லுங்க, எப்பக்கம் நெருக்கப்பட்டோ, எப்பக்கம் நெருக்கப்பட்டோ ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து நடக்க பண்ணுவார் சகோதர சகோதரி. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை. இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம் என் கூட சேர்ந்து. நம்பிக்கை உள்ளவங்க, எப்பக்கம் நெருக்கப்பட்டோ, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து. நீங்க பாடுங்க பார்க்கலாம். எப்பக்கம் நெருக்கப்பட்டோ, எப்பக்கம் கிருபை மேல கிருபை மேல் கிருபை தந்து. சொல்லுங்க, மான்களின் கால்களை மான்களின் கால்களை போல பலனாய் ஓட செய்வீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய். என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம். ஓ என் அரணே, என் அரணும் என். சொல்லுங்க, முடியாதப்பா முடியா. தெரியும்லப்பா உங்களுக்கு எங்க நிலைமை உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. என் பலன் உமக்கு தெரியும் அப்பா. என் விசுவாச அளவு உங்களுக்கு தெரியும் அப்பா. முடியாதப்பா உங்க கிருபை இல்லாம, உங்க கிருபையில் வாழ முடியாதப்பா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, முடியாதப்பா முடியா. எங்களை விட்டுறாதீங்க ஆண்டவரே, எங்களை விட்டுறாதீங்கப்பா, எங்களை விட்டுறாதீங்கப்பா, என்ன விட்டுறாதீங்கப்பா. முடியாதப்பா இயேசுவே. ஹல்லேலூயா. உம்மை விட்டா யாரும் இல்ல, உம்மை விட்டா யாரும் இல்ல இயேசையா. உம்மை விட யாரும் இல்ல இயேசையா. உம்மை விட்டா யாரும் இல்ல இயேசையா. உம்மை விட யாரும். நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலோ, பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலோ, செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலோ, பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க, கானானின் பயணத்திற்கு தடை இல்லையே. பார்வோனின் சேனை ஆமென், செங்கடல் என் வழியை ஆமென், கானானின் பயணத்திற்கு. நம்பிக்கையோடு சொல்லுங்க பார்க்கலாம். புல்லுள்ள இடங்களில் வைத்திடுவீரே. நன்மையும் கிருபையும், நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. புல்லுள்ள இடங்களில். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் ஆண்டவரே. நீங்க என்னை விட மாட்டீங்க ஆண்டவரே. என்னை திரும்ப எடுப்பித்து நிறுத்த நீர் போதுமப்பா, நீர் போதுமப்பா, நீர் போதுமப்பா. சொல்லுங்க சபை சத்தம் உயர்த்தி, நீங்க வேணும் எனக்கு, நீங்க
நீங்க எல்லாம் எனக்கு, நீங்க எல்லாம் எனக்கு. ஆமே. அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் முழங்கார் படியிட முடிந்தவர்கள் முழங்கார் படியிட்டு. ஆமே. மற்றவர்கள் உங்களுக்கு எப்படி வசதி நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள். முழங்கார் படியிட முடியுமா? நான் முழங்கார் படியிட்டு ஆண்டவர் திடீர்னு ஒரு வார்த்தையை ஆமே கேட்கும்படி ஏவுகிறார். நான் உனக்கு என்ன செய்ய நீ விரும்புகிற என்கிட்ட சொல்ல. நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? What I want to do. நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்ய விரும்புகிறாய்? தெரியல. திடீர்னு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்க வைக்கிறார். இப்ப பிரசனத்தில் இருக்கிறீங்க, ஆண்டவரோட பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. சிலவைகளை கத்த திருப்பி எடுப்பிக்க போகிறார். சிலரை கத்த திருப்பி எடுப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட நிலையிலிருந்தும் என்னை திருப்பி நிறுத்த என் தேவனால கூடும். மனுஷரால் இது கூடாததுதான், ஆனால் தேவனாலே கூடும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பார். நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? அதோட ஒரு 2-3 நிமிஷம் நீங்க இருதயம் திறந்து பேசும்படி நான் விரும்புகிறேன். உங்க இருதயம் திறக்கப்படட்டும். ஒருவேளை இந்த ராத்திரி நேரத்தில் சில காரியத்தின் நிமித்தம் உடைந்து வந்திருக்கிற உள்ளங்கள் யாராவது இருப்பீர்களானா, கண்ணீரோடு விண்ணப்பங்களோடு இன்னைக்கு துதிக்கும்படி வந்த சிலர் இல்லை, இன்னைக்கு அழும்படியாகவே சிலர் வந்திருக்கிறீங்க. அவர் சமூகத்தில் நான் அழணும் அப்படின்னே வந்த சில உள்ளங்கள் யாராவது இருக்கிறீங்களா? தெரியல. ஆண்டவர் கேட்கிறார், நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் கேட்கிறார், நான் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அந்த விஷயத்தை அப்படியே சொல்லுங்க. உங்களை நம்பி நிற்கிற ஆண்டவரே, உங்களை நம்பி நிற்கிற ஆண்டவரே, உங்களை நம்பி நிற்கிற ஆண்டவரே, நான் நம்புறதுக்கு யாரும் இல்லப்பா. இந்த காரியத்தை எனக்காய் செய்வதற்கு யாரும் இல்லப்பா. ஜீசஸ், ஜீசஸ். ஆண்டவரே, நீர் எனக்காய் இதை செய்வீர். உங்களால முடியும் ஆண்டவரே. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குதுப்பா. நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசித்து வார்த்தையை சொல்லுங்க, விசுவாசித்து காரியத்தை சொல்லுங்க. இன்றைக்கு ஏறெடுக்கிற இந்த ஜெபத்திற்கு நிச்சயம் ஒரு பலனை கத்தர் காணப்படுவார். இனி இந்த காரியத்தை நிமித்தம் ஆள கத்தர் விடாதபடிக்கு ஒரு நீரூற்று உங்களுக்காய் கத்தர் திறக்கிறார். ஒரு வே உங்களுக்காய் ஓபன் பண்றார் ஆண்டவர். உனக்கு ஒரு பெரும் பாதை உண்டாக்கப்பட்டிருக்கிறது. உனக்காய் கத்தர் ஒரு பெரும் பாதை உண்டாக்கி இருக்கிறார். இது எப்படி ஆகும்? இது எப்படி சாத்தியமாகும்? நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாகுமா? இனி இங்கிருந்து ஒரு நன்மை உண்டாகுமா? எஸ், உண்டாகும். எப்படி? இதோ இயேசு வந்திருக்கிறார். இதோ இயேசு வந்திருக்கிறார். இயேசு வந்திருக்கிறார். இயேசு வந்திருக்கிறார். இயேசுவின் நிமித்தம், இயேசுவின் நிமித்தம் இந்த காரியத்தின் நிமித்தம் இயேசுவை அநேகர் கனப்படுத்த போகிறார்கள். இந்த காரியத்தின் நிமித்தம் இயேசுவை அநேகர் அறிந்து கொள்ள போகிறார்கள். இது எப்படி சாத்தியமானது? இது எப்படி நடந்தது? எப்படி இந்த காரியம் வாய்த்தது? இயேசுவால. இயேசு வந்தார், இயேசு வந்தார். இயேசுவினால் இது சாத்தியமாயிற்று. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சில உள்ளத்தோடு ஆண்டவர் பேசுகிறார். இது எப்படி நடந்தது? இயேசுவினாலே.
Libra ba shanda raba laka daria dara riga baba 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 shanda raba la doro. விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, உன் அங்கலாய்ப்பை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன் அலைச்சல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென் 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 ஆமென். உபத்திரப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாத தேவர் உன் கண்ணீருக்கு பலன் உண்டு, உன் கண்ணீருக்கு பலன் உண்டு, உன் கண்ணீருக்கு பலன் உண்டு, உன் கண்ணீருக்கு பலன், உன் கண்ணீருக்கு பலன் உண்டு, உன் கண்ணீருக்கு பலன் உண்டு, உன் கண்ணீருக்கு பலன் உண்டு. நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லவர், நீ நல்லவர், உம்மையை நம்பி இருக்கிறோம். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து உம்மா உம்மா எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி என்னால் ஒன்று என்ன ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும் என்று நம்பிக்கையோட, உம்மால் எல்லாம் கூடும் என்று நம்பிக்கையோட க்ளோரா மலதரா எல் ஷடாய் சர்வ எல்லாம் ஓ இல்லாதவைகளை இல்லாதவைகளை இருக்கின்றதா சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு செய்தவர் ஆபிரகாமு செய்தவர் எனக்கு. ஹல்லேலூயா. ஆபிரகாம் செய்தவர் எனக்கு என்னால் ஒன்றும் கூடாது, என்னை நான் ஜீசஸ் உம்மா ஜீசஸ் ஜீசஸ் க்ளோரா காபாலா ஷாலா ரபாபா. ஓ என்னால் ஒன்று என்ன. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் கூடும் உம்மை நான். இயேசு எனக்கு இதை செய்தார், இயேசுவால் இது ஆயிற்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது கர்த்தர் என் வாழ்க்கையிலே உண்டு பண்ணின நாள் என்று நம்புறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஆமென் ஜீசஸ். அப்படியே இந்த வசனத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தை கொண்டு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தெரிந்த வார்த்தை அநேக முறை தியானித்திருக்கிறோம். ஆனாலும் இந்த ராத்திரி நேரத்தில் சிலர் வாழ்க்கையில் இது ரேமாவாய், ஆமாம் கர்த்தருடைய வார்த்தையாய் உங்களுக்காக யோவான் 1வது அதிகாரம் பிலிப்பு வந்து வேதத்தில் கண்ட கிறிஸ்துவை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது 46வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அந்த கேள்வியிலேயே அந்த நாசரேத்தை குறித்து தெளிவாய் தெரிகிறது. நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாக கூடுமா என்று கேட்கிறதற்கும் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்று கேட்பதற்கு வித்தியாசம் இருக்கிறது. நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாக கூடுமா என்று கேட்கிற கேள்வியில் ஒரு ஹோப் இருக்கு, ஏதோ ஒரு நன்மை நடக்கும். யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றால் நாசரேத்தை குறித்து எந்த ஒரு ஹோப்புமே கிடையாது, எந்த ஒரு ஹோப்புமே கிடையாது. ஆமாம், ஜீரோ ஹோப்.
நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாத்தான்வேல் கேட்கிறார், யாதொரு நன்மை உண்டாக கூடுமா? அப்பொழுதுதான் பிலிப்பு சொல்லுகிறார், வந்து பாரு. ஆமே, இன்னைக்கு போய் சொல்லுங்க, வந்து பாருங்க. ஆமே, வந்து பாரு என்று சொன்ன உடனே நாத்தான்வேல் எதை பார்க்கிறான்? 47வது வசனத்தில் இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை நோக்கி பேச துவங்குகிறார். அப்போ வந்தவன் எதை பார்க்கிறான் என்றால் இயேசுவை பார்க்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை ஏன் இந்த நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வந்தார் என்றால், என்னிலே கர்த்தர் செய்ய போகிற கிரியையிலே பார்க்கிறவர்கள் என்னை அல்ல, என் நன்மையை அல்ல, கிறிஸ்துவை காண போகிறார்கள் என்று நம்புற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஹalleluya, ஆமென். நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாகுமோ, யாதொரு நன்மை உண்டாகுமோ என்று கேள்வி கேட்டு பிலிப்பு சொல்லுகிறார், வந்து பாரு, நன்மை உண்டாயிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டு நாத்தான்வேல் வந்த உடனே யாரை முதல்ல சந்திக்கிறார் என்றால், நன்மை உண்டாக காரணமானவரை சந்திக்கிறான். இயேசுவின் நாமத்தில் எல்லார் வாழ்க்கையில எப்படி நடந்துச்சோ தெரியல, என்ன நடந்துச்சோ தெரியல, ஆனா உங்க வாழ்க்கையில நடக்க போறதுக்கு வித்தியாசம் உண்டு. உங்க வாழ்க்கையில நடக்க போறதுக்கு வித்தியாசம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை சில உள்ளத்தோடு ஆண்டவர் பேசுகிறார். இதற்காகவே கர்த்தர் உன்னை சில காலம் காத்திருக்க பண்ணினார். ஆமென். ஏன் ஆண்டவரே, எந்த ஒரு நன்மை உண்டாகாத சூழ்நிலையில, எந்த ஒரு நன்மை உண்டாகாத நிலைமைக்கு என்ன கொண்டு வர காரணம் என்ன? எப்பா, உன் வாழ்க்கையில் நான் செய்ய போகிற நன்மைக்கு வித்தியாசம் உண்டு. ஆமென். நேற்றைக்கும் இந்த வார்த்தையை கொஞ்சம் பேசினேன். லாசரு வீட்டில் ஏன் ஆண்டவர் 4 நாள் எடுத்தீங்க? ஏன் 4 நாள்னா, யூதர்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு, ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கைனா, ஒருவன் மரித்த பிறகு அவனுடைய ஆவி 3 நாட்களாய் அவன் கல்லறையை சுத்திட்டே இருக்கும்ட்டு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆண்டவர் அதையும் தவிடுபொடியாக்கிட்டார். ஒருவேளை மரித்த அன்னைக்கே வந்தோ அல்லது 2 நாள் தாண்டி வந்தோ ஆண்டவர் செய்திருப்பார். ஆனால் அவங்க என்ன நம்பியிருப்பாங்க தெரியுமா? ஆவி இங்கே தான் சுத்திட்டு இருந்துச்சு, அதை பிடிச்சு இறக்கி விட்டுட்டாரு. ஆமா, அதனாலதான் மார்த்தாள் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே 4 நாள் ஆயிட்டே. ஆண்டவரே, நேற்றுக்கு வந்திருந்தீங்கன்னா ஒரு ஹோப் இருக்கு, ஆண்டவரே முந்தா நேரத்து வந்திருந்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு எந்த ஹோப்புமே இல்லை. ஆவி போயிருக்குமே ஆண்டவரே. ஆமா, ஏன் ஆண்டவரே? இது ரொம்ப சிந்திக்க வைத்தது. யவீரு வீட்டுல இருந்து வந்து காலை பிடிச்சி, யவீரு யாருன்னே தெரியாது அவருக்கு. மார்த்தாள் மரியாள் லாசரு ஆல்ரெடி அவங்க வீட்டுக்கு ஆண்டவர் போயிருக்கிறார். அவர்களை அவர் நேசிக்கிறார். பைபிள்ல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் நேசிக்கிற சிநேகிதன் லாசரு. யவீரு வீட்டில் வந்து கதறி கேட்ட உடனே புறப்பட்டு வீட்டுக்கு போனார். பிள்ளை மரித்து கொஞ்ச நேரத்தில் கையை தொட்டு எழுப்பி விட்டுட்டார். விதவை மகன், விதவை கெஞ்சி கேட்கல, விதவை பேசாம போயிட்டு இருக்கிறார். அவர் பார்த்து அந்த பிள்ளை உடனே தொட்டு எழுப்புகிறார். ஆனால் லாசரு வீட்டில் அப்படி கிடையாது. எல்லா ஹோப்பும் 0 ஆகிற அளவுக்கு ஆண்டவர் விடுறார். ஆண்டவர் சைலண்டா இருக்கிறார். அவன் வியாதியா இருக்கும்போது பின்னும் 2 நாள் இருக்கிற இடத்துல இருக்கிறார். மரித்த செய்தி வந்த பிறகு உடனே ஆண்டவர் போகல. ஆமே, 3 நாள் தாண்டி எல்லா ஹோப்பும் 0 ஆகி, அவங்களுடைய ஹோப்பும் போச்சு, சுத்தி இருந்தவங்க ஹோப்பும் போச்சு. ஆமே, இது ஏதோ ஒரு வீட்டுக்கு அவர் செய்திருந்தா ஓகே, எங்க வீட்டுக்கு ஆண்டவர் இது செஞ்சீங்க? உங்களை தினமும் தேடுறவன், உங்களை ரொம்ப நேசிக்கிறவன், உங்களுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்ட வாழ்க்கை, இவங்க வாழ்க்கையில் ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சீங்க? ஆமென். எல்லார் வாழ்க்கையிலும் செய்யறதற்கும் இவங்க வாழ்க்கையில் செய்ததற்கும் வித்தியாசம் உண்டு. யவீரு வீட்டில் பிள்ளை எழுப்பும் போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லிடாது. யவீரு வீட்டில் மகள் எழுப்பப்பட்டது அந்த வீட்டுக்காரங்களுக்கு ஆச்சரியம், சுற்றி இருந்த கொஞ்சம் பேருக்கு ஆச்சரியம், படிக்கிற நமக்கு ஆச்சரியம். அந்த விதவையின் மகன் எழுப்பி விடப்பட்டது அந்த இடத்தில் இருந்து பார்த்தவர்களுக்கு ஆச்சரியம். அந்த லாசரு எழுப்பினது
தேசத்துக்கு ஆச்சரியத்தை கர்த்தர் உண்டு பண்ணார். பைபிள் சொல்லுது, 2 முறை எழுதப்பட்டிருக்கும். யோவான் 11வது அதிகாரத்திலும் 12வது அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கும். 11வது அதிகாரத்தை வாசியுங்கள், 45வது வசனம். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து நல்ல கவனிங்க, இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 12வது அதிகாரம் அதனுடைய 9, 10, 9வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். 10வது வசனம், லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவின் இடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் உன் வாழ்க்கையில இப்படி செய்யறேன் தெரியுமா? ஆமென். ஏன் இந்த எம்டிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து யாதொரு நன்மை உண்டாகாது இனி? நாசரேத்தை குறித்து அதுதான், நாத்தான்வேலுக்கு ஆச்சரியமா அதுதான். எப்படிப்பா என்ன நன்மை? அதுல சான்ஸே கிடையாது. ஒரு ஹோப் இருந்து ஒரு நன்மை உண்டாச்சுன்னா ஓகே, இது எந்த ஹோப்புமே கிடையாது, சான்ஸே கிடையாது, ஜீரோ. அப்படிப்பட்ட இடத்துல இப்படி ஒரு நன்மை, ஏன் இந்த நன்மை உண்டாக காரணம்? ஏன் கர்த்தர் இதை செய்தார்? வந்து பார்க்கிறவன் கிறிஸ்துவை காண்கிறான். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை சொல்லும்படி நான் எடுத்து வைத்த செய்தியை வேற, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராத்திரி சில உள்ளத்தோடு இந்த வார்த்தையை சொல்லும்படி ஆண்டவர் அதிகமாய் பாரப்படுத்துகிறதுனால தைரியத்தோட மேடையில் நின்று தேவ பிரசன்னத்தில் நின்று சொல்லுகிறேன். உங்களுக்கு செய்யப்பட போகிற ஒன்று அநேகர் இயேசுவை அறிந்து கொள்ள வைக்கும். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. விசுவாசிக்கிற தேவ பிள்ளை, இதற்காகவே தேவன் என்னை இந்த நிலைமைக்கு வச்சிருக்கிறார். ஆமென். நாசரேத்தில் நன்மை உண்டாகாமல் இருக்கலாம், ஆனா இன்னைக்கு நாசரேத் பெயர் இருக்குது. அதே போலதான் எனக்கு இதுவரை எந்த நன்மையும் உண்டாகல, ஆனா இன்னைக்கு என் பேரை வச்சிருக்கிறார்னா இதுல இருந்து ஒரு நன்மை உண்டாகும் என்று நம்புறவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இனி என் வாழ்க்கையில நன்மை உண்டாகும் என்கிறதற்கு அடையாளம் என்ன? இன்னைக்கு ஜீவனோடு காத்து வச்சிருக்கிறார். இன்னைக்கு என் பெயர் நிலை நிற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நன்மை உண்டாகாது என்றால், இனி இதுல எந்த பிரயோஜனமும் இல்லை என்றால், என் பெயர் என்னைக்கோ அழிந்து போயிருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். சில பொருட்கள் எத்தனை வருஷமாகி நம்ம வீட்டில் வச்சிருக்கிறோம்னா அந்த பொருள்னால ஏதோ ஒரு யூஸ் இருந்தால் மட்டும்தான் வைப்போம். ஏதோ ஒரு காரியத்துக்கு யூஸ் ஆகும். அது துரு பிடிச்சாலும் சரி, ஏதோ ஒரு காரியத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஏதோ ஒரு காரியத்துக்கு அது நன்மையாக இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம தூர போட மாட்டோம், தூக்கி எறிய மாட்டோம். ஆனால் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை நம்ம தூக்கி போட்டுரும். வீட்டில் இடம் கிடையாது. இன்னைக்கும் நன்மை எதுவும் நடக்கலை, ஆனால் ஜீவனை தந்து என்னை வாழ வைக்கிறான்னா ஏதோ ஒன்று கர்த்தர் எனக்கு தீர்மானிச்சு வச்சிருக்கிறார். ஏதோ ஒன்று கர்த்தர் எனக்கு தீர்மானி வச்சிருக்கிறார். நம்புற தேவ பிள்ளைங்க, இந்த நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாகும். இந்த நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாகும். எப்படி சாத்தியம்? இயேசுவால இது சாத்தியம். ஹல்லேலூயா. ஆமென். எப்படி சாத்தியம்? வந்து பாரு. நாத்தான்வேல் வந்து பார்க்கிற முதல் நபர் இயேசுவை பார்க்கிறார். இயேசுவின் நாமத்தில் எனக்கு செய்யப்பட போகிற காரியத்தின் நிமித்தம் பார்க்கிறவர்கள் என்னையும் அல்ல, என் நன்மைகளையும் அல்ல, இயேசுவை தான் முதல்ல பார்ப்பார்கள். வலது கரத்தை உயர்த்தி நம்பிக்கையோடு, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா, என் தேவன் எனக்கா க்ளோரி, ஓ என்னை மறந்தது உண்டா, கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. ஓ கிரகிக்க முடியா இயேசுவே சர்வ ஞானியே. ஒரு விஷயம் கூட, என் தேவன் எனக்கா
எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். க்ளோரா பாலா ஷகதரியா லேப்ரோஷியாதரா என் தேவன் எனக்கா என் தேவனே. ஹல்லேலூயா சொல்லுவோம். கிரகிக்க முடியா கிரகிக்க முடியா. ஆமே ஆமே சர்வ ஞானியே உம்மை ஆமே கிரகிக்க முடியா. ஹல்லேலூயா ஜீசஸ் சர்வ ஞானியே. என்ன இந்த நாசரேத், இந்த நாசரேத்தில் நன்மை உண்டாக காரணம் என்ன? ஒரே ஒரு வார்த்தையை காண்பித்து தந்து விட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உணர்த்தின ஒரு வார்த்தை. இந்த நாசரேத்து எப்படிப்பட்டது என்றால், லூக்கா 4வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது இயேசுவை குறித்து. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்தார். நாசரேத்தில் இந்த நன்மை உண்டாக காரணம் என்னவென்றால், ஒன்னே ஒன்று ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்றேன். இந்த நாசரத்தில் இயேசு வளர்ந்தார். இந்த நாசரத்தில் இயேசு வளர்ந்தார். என் வாழ்க்கையில் இயேசு வளர்ந்தால் இந்த வாழ்க்கையில் ஒரு நன்மை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதை வளர விடுறீங்கன்னு தெரியல, இயேசுவை வளர விடுங்க, இயேசுவை உயர்த்துங்க, இயேசுவை முன்னிறுத்துங்க. இந்த வாழ்க்கையில் மற்றவங்க யாரை பார்க்குறாங்களோ இல்லையோ இயேசுவை பார்க்கட்டும். இந்த நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாக பிரதானமான காரியம் ஒன்றே ஒன்று, இயேசு வளர்ந்தார். அவர் பிறந்தது பெத்லகேம் தான், ஆனால் அவர் வளர்ந்த இடம் நாசரேத். ஒரு சூழ்நிலை நிமித்தம் மரியாளும் யோசேப்பும் நாசரேத்துக்கு வருகிறார்கள். அங்கே இருந்து தான் இயேசுவை வளர பண்ணுகிறார். இவைகளெல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டது, தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்டது. அவைகளுக்கு ஏற்றார் போல கர்த்தர் ஒவ்வொன்றையும் நடப்பித்தார். ஆனால் இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை காண்பித்து தந்தபடினால சொல்லுங்க, எவர்கள் வாழ்க்கையில இயேசு வளர்கிறாரோ அவர்கள் வாழ்க்கையில அநேக கண்கள் ஆச்சரியத்தை காணும்படி கர்த்தர் நன்மை உண்டு பண்ணுவார். ஆமென். இயேசு வளர்ந்தா இந்த வாழ்க்கையில நன்மை உண்டாகும். ஆமென். அப்ப நான் செய்ய வேண்டிய பிரதானமான காரியம், என் வாழ்க்கையில என் பாதையில எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஆண்டவருக்கு முக்கியத்துவம். தேவனுக்கு நான் எவ்வளவு இடம் கொடுக்கிறேனோ, தேவன் என் வாழ்க்கையில எவ்வளவு கண்ட்ரோல் பண்றாரோ, தேவன் என் வாழ்க்கையில எவ்வளவு உயர்ந்து இருக்கிறாரோ, அப்பொழுதுதான் என் வாழ்க்கையில நன்மை உண்டாகும். நமக்கு தெரியும், பேதுருவை கர்த்தர் தெரிந்தெடுக்கும்படி போகிறார். லூக்கா 5வது அதிகாரத்தில் இந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆண்டவர் 2 படகுகளை பார்க்கிறார். 2வது வசனத்தில். 3வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்தார். அந்த படகுல உட்கார்ந்தார். பேதுருட்ட கேட்டுட்டு உட்கார்கிறார். பேதுரு இந்த படகுல அவருக்கு இடம் கொடுக்கிறார். அவருக்கு இடம் கொடுக்க பேதுருவின் படகை யார் கண்ட்ரோல் பண்றார்னா ஆண்டவர் கண்ட்ரோல் பண்றார். இதுல எப்படி அவன் வாழ்க்கையில கர்த்தர் வளர்ந்தார் அல்லது இயேசு வளர்ந்தார் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? இடம் கொடுத்தவன் 4வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். முந்தின வசனத்தில் சொல்லப்படுகிறது கேட்டு கொண்டு உட்கார்ந்தார். அடுத்த வசனத்தில் சொல்லப்படுகிறது கட்டளையிட்டு சொல்லுகிறார். ஆமென். ஆரம்பம் அவர் என்கிட்ட கேட்டு செய்வார். ஆனா வளர்கிற கிறிஸ்து வாழ்க்கையில வளர்கிறார் என்பதன் அடையாளம் என்ன தெரியுமா? இனி உள்ள நாட்கள் அவர் என்கிட்ட கேட்டல்ல, என்கிட்ட உரிமை பாராட்டி செய்வார். ஆமென். என் வாழ்க்கையில் அவர் கேட்டு செய்யக்கூடாது, என் வாழ்க்கையில் அவர் கட்டளையிடணும். ஆமென். இன்னைக்கு என் வாழ்க்கையில் இன்னைக்கும் கேட்டு செய்யறாருன்னா இன்னும் கிறிஸ்து எனக்குள்ள வளரல. என் வாழ்க்கையில கர்த்தர் கேட்காம சிலதை கேட்காமலே என் வாழ்க்கையில கட்டளை இடுகிறார்னா நான் சொல்றேன் கிறிஸ்து எனக்குள்ள வளர்ந்திருக்கிறார். ஆமென். கேட்டு செய்யறதற்கும் கட்டளை இடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆரம்பத்தில் இடம் கொடுக்கும் போது கேட்டு இடம் வாங்குறார். கேட்டு உட்கார்ந்து கொஞ்சம் தள்ளி போய் பார்க்க. ஆனா பழக
தேவன் அந்த படகுல ஆட்கொண்டு ஆண்டவர் அந்த படகுல வளர 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 கிறிஸ்துவை தன் வாழ்க்கையில வளர விட வளர விட வளர விட ஆண்டவர் கண்ட்ரோல் அவர் எடுக்கிறார். அவர் சொல்றார், ஆழத்துக்கு கொண்டு போ, வலைய போடுன்றார். ஆமே. இப்ப போடுவியான்னு கேட்கல, போடு அப்படின்றாரு. ஆமே, போடு. கிறிஸ்து எனக்குள் வளர்ந்திருக்கிறார் என்பதின் பிரதானமான அடையாளம், இனியும் நான் அவரை என்கிட்ட கேட்டு செய்ய நான் விட மாட்டேன். அவர் கட்டளையிடுறதுபடி நான் நடப்பேன். இன்னைக்கு அவர் கட்டளை இட்டு நான் நடக்கிறேன் என்றால் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், வெறுமை கண்ட இந்த படகுல தான் ஒரு அற்புதத்தை கர்த்தர் காண வைக்க போகிறார். வெறுமை கண்ட இந்த ஆழத்துல தான் என் வலைகளை கர்த்தர் மறுபடியும் நிரப்ப வைக்க போகிறார். ஹல்லேலூயா. எப்பொழுது கிறிஸ்து இந்த படகில் வளர்ந்தாரோ, எப்பொழுது கிறிஸ்து பேதுருவின் படகில் வளர்ந்தாலோ, அந்த படகை எந்த ஆழத்தில் அவன் வெட்கத்தை கண்டானோ, இங்கிருந்த ஆண்டவர் அதான் சொல்றார், ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. வேறொரு இடத்துக்கு ஆண்டவர் கூட்டிட்டு போயிருந்திருப்பார்னா பேதுரு இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார். பேதுரு நினைச்சிருப்பார், நேற்றுக்கு அந்த இடத்துல வலையை போட்டு அங்க கிடைக்கல, அதனால கர்த்தர் இங்க கொண்டு வந்தார் சொல்லியிருக்கலாம். ஆனா இப்போ ஏன் இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, அதே இடத்துல தான் வலையை போட சொல்றார். பொசிஷன் மாறல. ஆண்டவர் ராம் முழுதும் பிரயாசப்பட்டு, ஆண்டவரே இதுல இனி ஒரு நன்மை உண்டாகுமா? உண்டாகும். பேதுருவே, எப்படி ஆண்டவரை சொல்றீங்க? உன் வாழ்க்கையில நான் வளர்ந்திருக்கிறேன், நீ வலைய போடு. ஆமே, நம்ம சொல்றா, உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறேன். பேதுரு நம்பி வலைய போட்டான். கிறிஸ்து வளர்ந்த வாழ்க்கையோடு பேதுரு நம்பி வலைய போட்டான். எந்த இடத்துல வெட்கத்தை கண்டானோ அதே இடத்துல கர்த்தர் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். இயேசுவின் நாமத்திலே இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தர் பேசுகிற வார்த்தை, சபையே, கிறிஸ்துவை வளர விடுங்கள், கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாகுமோ என்று பார்த்த கண்களின் நடுவிலே எல்லாரும் பார்க்கத்தக்க கர்த்தர் அதிசயத்தை செய்வார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தில் உறுதி, கிறிஸ்து வளரட்டும், நீங்க பெருகணும், நான் சிறுகணும். ஆண்டவரே, நீங்க உயரணும், நான் தாழணும். அப்பா, நீங்க எனக்குள் வளருவீராக. நீர் கட்டளையிடபடி நடக்கபடியார வாழ்க்கை வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த அர்ப்பணிப்போடு கிறிஸ்துவை வளர விடுங்கள். எல்லா கண்களும் ஆச்சரியப்படும், கேட்பாங்க, எப்படிப்பா நன்மை உண்டாச்சு? ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, வந்து பாரு. ஆமென். என் வாழ்க்கையில கிறிஸ்து எவ்வளவு வளருகிறாரோ, அதனாலதான் யோபுட்ட ஒரு வார்த்தை எலிப்பா சொல்லுவார், நமக்கு தெரிந்த வார்த்தை, யோபு 22-21 நினைக்கிறேன். நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அப்போ அதனால் உமக்கு நன்மை வரும். அவன் அவரோடு உள்ள பழக்கம், அவரோடு உள்ள உறவு, அவர் உன் வாழ்க்கையில எவ்வளோ வளருகிறாரோ அதனால உனக்கு நன்மை உண்டாகி கொண்டே இருக்கும். அதனால உங்களுக்கு நன்மை உண்டாகி கொண்டே இருக்கும். ஆமே, நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாகுமா? உண்டாச்சுப்பா. வந்து பாரு எப்படி உண்டாச்சு. அங்கே கிறிஸ்து வளர்ந்தார். ஆமே, அநேகர் வாழ்க்கையில பிறந்துட்டாரு, ஆனா வளரல. பிறந்த சந்தோஷம் இருக்கிறது, ரட்சிப்பின் சந்தோஷம். ஆனா ஒரு நன்மை எடுத்து காண்பிப்பதற்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்? கிறிஸ்து வளரல. கிறிஸ்து வளர்ந்தால் நன்மையை பார்ப்பார்கள். கிறிஸ்து வளர்ந்தால் இந்த நாசரேத்தில் வித்தியாசத்தை காண்பார்கள். கிறிஸ்து வளர்ந்தால் இந்த நாசரேத்தை எல்லாரும் ஆச்சரியமாய் பார்ப்பார்கள். கிறிஸ்து வளர்ந்தால் இந்த நாசரேத்து தான் அநேகருக்கு சாட்சியாய் மாறும். ஆமென். கிறிஸ்துவை வளர விடுங்கள், நன்மையை காண பண்ணுவார் என் ஆண்டவர். எல்லாரும் கண்களையும் மூடி, ஆண்டவரே உம்மை என்னிலே வளர வைக்க ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை கர்த்தர் ஆளுகை செய்வீராக, என்னை ஆளுகை செய்வீராக. ஆளுகை என்னை தாருகிறேன் கரத்தில், என்னை படைக்கிறேன் பாதத்தில், என்னை தாருகிறேன் கரத்தில், என்னை படைக்கிறேன் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. ஒரே ஒரு வார்த்தையை கூட சேர்ந்து, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே,
என் சித்தமல்ல, என் சித்தமல்ல, உம் சித்தம் நாதா தருகிறே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என்னை தருகிறே, என்னை தருகிறே, தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், தருகிறேன், என்னை படைக்கிறேன். உருவாக்குமே, என்னை உருவாக்குமே இயேசுவே. சொல்லுங்க, உருவாக்குமே, உருவாக்கும். நீங்க மட்டும் பெருகணும் ஆண்டவரே, நீர் மட்டும் வளரணும்ப்பா. கடைசி ஒரே ஒரு வார்த்தை, 2 கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசு, நீர் மட்டும் வளரணும், நீர் மட்டும் வளரணும் எனக்குள், நீர் மட்டும் வளரணும், நீர் மட்டும் வளரணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும். ஆண்டவரே, நீர் எங்களுக்குள் வளருவீராக, கிறிஸ்து எங்களுக்குள் வளருவாராக. ஹல்லேலூயா. நீர் மட்டும், நீர் மட்டும். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வாழ்க்கையில் இந்த நன்மை உண்டாகட்டும், சகல கண்களும் உம்மை காணட்டும் அப்பா. நல்ல கைகளை தட்டி கர்த்தர் பேசின வார்த்தைக்காக விசுவாசத்தோட வளர ஒப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்து எங்களுக்குள் வளருவாராக, கிறிஸ்து எனக்குள் வளருவாராக. ஒரே விஷயம், வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே, எனக்குள் நீர் வளரணும்ப்பா, என் வாழ்க்கையில நீங்க பெருகணும்ப்பா. ஆண்டவரே, என்கிட்ட கேட்டு நீங்க செய்யக்கூடாது. ஆண்டவர், நீர் கட்டளையிடுவீராக, நீர் கட்டளையிடுவீராக. அப்படிப்பட்ட அனுபவத்தில் நாங்கள் மாற கர்த்தர் கிருபை செய்வீராக. நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாகுமோ என்று பார்த்து கொண்டிருக்கிற கண்கள் ஒவ்வொருவரும் என்னிலே நீர் உண்டு பண்ணுகிற நன்மையை நிமித்தமாய் உம்மை காண எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம். அநேகரை கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறீர், கிருபை கொடுத்திருக்கிறீர். கேட்ட வார்த்தையை கேட்டதோடு விட்டு விடாமல் ஆண்டவரே, அதன்படி நடக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து வளருவீராக, கிறிஸ்து உயர்ந்திருப்பீராக. உம்மை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், உம்மை பற்றி கொண்டிருப்பதே நலம் அப்பா. உம்மோடு பழகி சமாதானமாயிருக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. நீர் உண்டு பண்ணுகிற நன்மை எல்லா கண்களும் உம்மை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படும். இந்த ஆராதனை மூலமாய் வந்த எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். பிள்ளைகளை கர்த்தர் சமாதானத்தோடு அனுப்ப போகும்போது பிரயாணங்களை காத்துக்கொள்ளும். ஆன்லைன் மூலமாக இணைந்து ஆராதித்த தேவ பிள்ளைகளையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் வழி நடத்தும். தாழ்த்துகிறோம், நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.